ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சித்திரையை முன்னிட்டு வையுக்கு கலத்தினால வருடம் நடத்தி வர மரநோட்டப்படி மட்டுமில்லாமல் இன்றைய நிகழ்வில் நிறைய வகையான விளையாட்டு நடக்க போகுது. இதை அடுத்து பெண்கள் மரநோட்டம் நடக்க போகுது. அதை அடுத்து ஈவினிங் 2 மணியை போல் நிறைய விளையாட்டுகள் நடக்க போகுது. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்ட போகிறேன். வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள். இந்த வீடியோ முற்றுமுழு அவங்களுக்காக காத்திருக்கின்றது. இப்போ வந்துட்டு வையுகே கலத்தை நடத்தப்படுற மர நோட்டில் வந்துட்டு நாங்கள் ஓட்டப்பட்டியில் வந்துட்டு கழுதாவளையால் போய் கொண்டிருக்கிறோம். கழுதாவளைய கோயிலை காட்டுறோம் பாருங்க. பழமையான இதை விட இந்த வருஷம் வந்துட்டு கிட்ட வச்சிருக்காங்க, தேத்தாதி தான் வச்சிருக்காங்க. முதல் செட்டிவாளையம் போகிறது கழுதால கோயில். இது ஓடத்தான் வரலாம் தான் பார்த்தான். மேல ஓடு. முன்னாடி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், முதலாவது வந்து எரிவிலுக்கு என்டட் ஆகிடுது. முதலாவது தனியாக வந்து முடியும். முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப தூரம். ஏன்னு சொன்னால் மற்ற இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லீக் அடிச்சு வந்துக்காரு. ஏன்னா முதலாவது வந்துட்டு கிட்டத்தட்ட பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு லீக் அடிச்சு வந்து. எங்க உங்களை ஹரோசங்கள் சை என்னத்தை அப்டேட் பண்ணி ஜினோ அவர்கள் கடுப்பாகிவிட்டார். பாருங்க, கேர்ள்ஸுக்கான விளையாட்டு வந்துட்டு மரம் வந்துட்டு ரெடியாக போகுது ஓடுறதுக்கு. சரி, யூடியூபுக்கு Ini melorong gaya na duty ko na dini ka na.
சிலுவைதா. Come on, come on. Oh. Pull. யாவது வச்சு கட்ட அடுத்து அடுத்த கப்புள்ஸ் ஓட்டமா? அடுத்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம நான் தேசிய கொடியானது ஏற்றப்படுவது. தேசிய கொடி ஏற்றுவதற்கு இளைஞர் சேவை அதிகாரி திருப்பதி சரிஸ்வரி கிருபாகரன் அம்மணி அவர்களை அழைத்திருக்கிறோம். மேல போகும் தம்பி. ஏது இடம் இது. ஓ அடி அடிச்சு இத்தால் உறுதி கூறுகின்றோம். எமது வையூக்கிய குழுமத்தினுடைய கழக கீதத்துக்கும் நடன பாடல்களுக்கும் நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக இசையமைத்ததற்குரிய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கலைஞராக, பாடகராக, இசையமைப்பாளராக பல ஆளுமை கொண்ட தங்களை நாங்கள் இந்த வேளையிலே தலைமைத்துவத்தோடு கௌரவம் இருக்கின்றது. அந்த கௌரவத்தினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைத்திருப்பது எமது தெருவில் ஸ்ரீ கண்ணகி அம்பாள் ஆலயத்தினுடைய பரிபாலன சபை தலைவர். நாட்டிய பாடல்கள், கிராமிய நடன பாடல்கள், கரக நடன பாடல், கும்பி நடன பாடல் எல்லாம் எழுதி கொடுத்திருக்கின்ற அவை பின்னாடி உங்களுக்கு காட்சிக்கு வரும். அந்த வகையில் இந்த எருவில் ஒரு சிறப்பான ஊர், அழகான ஊர், இயற்கை எண்ணெய் பார்த்து சிரிக்கின்ற ஊர், எல்லா மனித உள்ளங்களும் நிறைவாக வாழ்கின்ற ஊர். என்னுடைய இந்த பாடலுக்கு இசையமைத்த பாடகீரும் திருவாளர் கோபால் அவர்கள் இருக்கிறார். ஒரு இளைஞனை போல் காட்சியளிக்கிறார். அவர் ஒரு இசையமைப்பாளர் கூட, ஒரு ஊடகவியலாளர். இப்படி பதுவை வேண்டுமாக அவர் காட்சியளிக்கின்றார். அந்த கோபால் அவர்களையும் என்னையும் இந்த வையும் இந்த பெண்களுக்கான தலையணை சமர் போட்டியில் பங்கு பெற்றுகின்ற வீராங்கனைகள் உடனடியாக மைதானத்தினுடைய அந்த தலையணை சமர் இடம்பெறுகின்ற பகுதிக்கு வருகிறார்கள் அன்போடு அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த மைதானத்திலே இன்னொரு புறம் கண்களை கட்டிக்கொண்டு
கலிங்க ஆமாம் இங்கே மைதானத்துடைய மத்திய பகுதியிலே சரக்கு மரம் என்ற போட்டியிலே பங்கு வகிக்கின்ற வீரர்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். நிச்சயமாக ராஜன் என்பவர்களுக்கு ஞாபகம் அறிந்தவர் பல மரங்களிலே ஏறி பல கூலிகளை வேண்டி வேலைகளை என்ன பல போட்டிகள் இங்கே மைதானத்தில் இடம்பெற காத்திருக்கின்றன. அந்த வகையிலே தலையை சுத்து கம்பை சுத்து என்ற போட்டியானது சுவாரஸ்யமான போட்டிகள் இங்கே இடம்பெற காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வினோத உடை போட்டியானது இடம்பெற காத்திருக்கிறது. தற்பொழுது இங்கே மைதானத்துடைய கிழக்கு பகுதியிலே இது ஒரு வீரர் அலங்கார பாணியை உடைக்க போவதாக நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக உடைப்பார், அதில் எதுவும் ஐயம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். பார்க்கலாம், தவறுவிடப்பட்டது. விஸ்வநாதன் அவர்களையும் ஆரம்பிப்பாளராக திரு பிஎன்ஆர் சத்யசீலன், நடுவராக திரு பூனா உதயகரன் அவர்களையும் போட்டிகளை நடத்தி கொடுத்து தருமாறு கிருபானாக இந்த மர்ம மனிதனை பற்றி கூறியிருந்தோம். நாங்கள் இந்த கிட்டத்தட்ட 20,000 மாதங்கள்ல பணம் கொடுத்து 2 மணியிலிருந்து மாலை 6 மணி மட்டும் எரிவில் 5 மில்லியன் எங்களால் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் இந்த கிழக்கு ஆடிய சூடாக அது அந்த வேலைகள் எல்லாம் செய்ய தொடர்ச்சியாக மற்றொரு போட்டியானது இடம்பெற இருக்கிறது. பெண்களுக்கான போட்டியாக இடம்பெற காத்திருக்கிறது. சந்தைக்கு செல்லுதல் என போட்டியானது இதற்கு தலைமை சமர் நடைபெற்ற இடத்திற்கு அருகாமையில் வருகிறதுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போட்டியை நடத்தி முடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பெண்களுக்கான சந்தை செல்லுதல் போட்டியானது உடனடியாக ஆரம்பிக்கும். தலைமை சமர் போட்டி நடைபெற்ற இடத்திற்கு அருகாமையில் வருகிறதுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையில் தீர்ப்பாளராக திருவாலையினா ரவுராஜ் அவர்களையும், அறிவிப்பாளராக கர்சனன் அவர்களையும், நடுவராக இளைஞன் அவர்களையும் நடத்தி முடித்து தருமாறு அழைத்திருக்கின்றோம். உத்தியோகத்தர் திரு எஸ் ஞானஸ்ரீ ஐயா அவர்களை இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் இணைந்து எங்களுடைய கோடைமேடு கிராமவிதி சங்கத்தினுடைய தலைவர் திரு விஜயசுந்தரம் ஐயா அவர்களை இணைந்து அந்த பரிசுகளை வழங்கிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த அடுத்த பரிசுகளை பெற்ற டிக்ஷாரன், தருணிதன், வேதுஜன், பிரகாஷ், சிஜான், நிஷாந்த், சாய், தனுஷ்யன், டிலான், வினோ,